ராஜஸ்தான் மாநிலம் அல்வார் பகுதின்னு சொல்லப்படுற இடத்துல துர்நாற்றம் வீசுறதா அந்த பகுதியில வாக்கிங்காக போயிட்டு இருந்த ஒரு நபர்கிட்ட இருந்து அதே பகுதியை சேர்ந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் வந்திருக்கு. அந்த காலை அட்டன் பண்ணி பேசின போலீஸ் உடனே அங்கிருந்து டாடாப்பூர் சொல்லப்படுற பகுதிக்கு வந்திருக்காங்க. அப்படி அந்த பகுதி கிட்ட நெருங்கும் போதே போலீஸ்க்கு துர்நாற்றம் வீசுறத உணர ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துல போலீஸ் தேடுதல் வேட்டையை நடத்தும் போதுதான் ஒரு சாக்கு பையில இருந்து துர்நாற்றம் வீசுறத கண்டுபிடிச்சாங்க. அந்த சாக்கு பை ஒரு மூட்டையா கட்டப்பட்ட நிலையில இருந்துச்சு. அந்த சாக்கு பை கிட்ட நெருங்கின போலீஸ் அதுல போட்டிருந்த முடிச்சிய அவிழ்த்து உள்ள பாக்கும்போதுதான் ஒரு இளம் பெண்ணோட சடலம் இருக்கிறத கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச போலீஸ் உடனே சாக்கு பையில இருந்த சடலத்தை மீட்டு அட்டாப்சிக்கு அனுப்புனாங்க. அவங்க யாரு, எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்க, ஏன் கொலை செய்யப்பட்டாங்கன்றத இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பாத்துடலாம். வெல்கம் டு டிஎஃப்டி கிரைம். நான் உங்கள் பிரியா. டெல்லியை சேர்ந்தவங்க பிரியங்கா கேத்ரி. 23 வயசான பிரியங்கா கேத்ரி தன்னோட கல்லூரி படிப்பை முடிச்ச கையோட ஈவினிங்ல பார்ட் டைமா டியூஷன் எடுத்துட்டு வர ஜாப செஞ்சுட்டு வந்தாங்க. பிரியங்காவோட ஃபேமிலி நடுத்தர வர்க்கத்தையே சேர்ந்தவங்க. ஆனாலும் தன்னோட பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் முடிச்சதா சொல்லப்படுது. பிரியங்கா சின்ன வயசுல இருந்தே தன்னோட பர்சனல் கேர் மேல ரொம்பவே அக்கறை உள்ளவங்களா இருந்திருக்காங்க. அதே நேரத்துல தன்னுடைய முகத்தை வசீகரமாவும் அழகா வச்சுக்கிறதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்ததா சொல்லப்படுது. பிரியங்கா தன்னோட ஆடம்பரமான செலவுக்காக பெரிய பணக்கார வீடுகள்ல இருக்கிற குழந்தைகளுக்கு வீட்டுக்கே போய் ஹோம் டியூஷன் எடுக்கவும் ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரியான சூழல்ல தான் பீகாரை சேர்ந்த ஜவுளி தொழிலதிபரான கபில் சொல்லப்படுற நபர் வீட்டுக்கு அவங்களுடைய 2 குழந்தைகளுக்கு ஹோம் டியூஷனுக்காக அந்த வீட்டுக்கு போறாங்க பிரியங்கா. அப்படி போனவங்க அந்த குழந்தைகளுக்கு டியூஷன் எடுத்துக்கிட்டே மற்ற இடங்கள்லயும் டியூஷன் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. கபில் வீட்டுக்கு டியூஷனுக்காக போன பிரியங்கா கொஞ்ச நாட்கள்லயே அந்த குழந்தைகள் கிட்ட நெருங்கி பழக ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல கபிலோட மனைவியான சுனைனா கிட்டையும் ரொம்ப நம்பிக்கைக்குரியவரா மாறினாங்க பிரியங்கா. இதனால கபிலோட மனைவியான சுனைனா வெளியே தங்கிக்கிட்டு இருந்த சுனைனாவை தன்னோட வீட்லயே தங்கி தன்னோட குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கும்படி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல சுனைனாவோட கணவரான கபிலும் பிரியங்காவை தன்னோட வீட்லயே தங்கி தன்னோட குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்கும்படி சொல்லி இருந்திருக்காரு. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சொன்னதால அதே வீட்ல ஒரு ரூம் ஒன்னு ரெடி பண்ணி பிரியங்காவுக்கு கொடுத்திருக்காங்க சுனைனா. அதன் பிறகு கபிலும் பிரியங்காவும் ஒரே வீட்ல இருக்கிறதால இருவரும் அடிக்கடி சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட ஆரம்பிச்சது. இந்த சந்திப்பால இருவருக்குள்ளேயுமே ஒரு நல்ல நட்பு ஏற்பட ஆரம்பிச்சது. இந்த நட்பு நாளடைவுல கபிலோட மனைவியான சுனைனாக்கு தெரியாம திருமணத்துக்கு புறம்பான உறவா மாற ஆரம்பிச்சது. கபிலும் பிரியங்காவும் காதலிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி காதலிச்சுட்டு இருக்கும் போதே தன்னோட மனைவிக்கு தெரியாம பிரியங்காவை வெளியூர் சுற்றுலா பயணங்களுக்கு கூட்டிட்டு போனாரு. அதோட கபில் பிரியங்காவுக்கு பல விலையுயர்ந்த பரிசு பொருட்களை பரிசா கொடுத்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பிரியங்காவுக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையுமே கபில் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. பிரியங்கா தன்னோட அழகை மெயின்டைன் பண்றதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்ததா தெரிய வந்திருக்கு. அந்த சிகிச்சைக்கு பல லட்சங்களுக்கு மேல கபில் செலவு செய்ததா தெரிய வந்திருக்கு. பிரியங்கா இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான முதல் முக்கிய காரணமே கபிலோட மனைவியான சுனைனா தான். ஏன்னா சுனைனா பிரியங்காவை விட அழகா இருந்திருக்காங்க. கபில சுனைனாவை விட்டு வர வைக்கிறதுக்கு பிரியங்கா சுனைனா விட அழகா இருக்கணும்னு நினைச்சிருக்காங்க. அதனால தான் உடல் ஃபிட்னஸ்க்கும் தன்னோட அழகுக்குமே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஆண்டுகள் பல கடந்த போதும் பிரியங்கா சுனைனா வீட்ல தொடர்ந்து ஹோம் டியூஷன் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஒரு முறை சுனைனாக்கு பிரியங்கா மேலயும் கபில் மேலயும் சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல பிரியங்கா கபிலோட மகன் கையில ராக்கியை கட்டி தன்னோட சகோதரனா ஏத்துக்கிறதா சுனைனா கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த ராக்கியை கட்டுறதுக்கான முதல் முக்கிய காரணமே சுனைனாவுக்கு பிரியங்கா மேலயும் கபில் மேலயும் சந்தேகம் வரக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் கட்டியிருக்காங்க. இந்த சூழல்ல பிரியங்காவோட வீட்ல அவங்களுக்கு நிச்சயதார்த்த ஏற்பாடும் செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த நிச்சயதார்த்தத்தையே அவங்க ஒரு முறை இல்லாம 2 முறைக்கு மேல நிறுத்தினதா சொல்லப்படுது. இதன் பிறகு கபில் கிட்ட பிரியங்கா தன்னை திருமணம் செஞ்சுக்கும்படி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா கபிலோ தன்னோட மனைவிய விவாகரத்து செஞ்சுட்டு பிரியங்காவை திருமணம் செய்யறதுல விருப்பம் இல்லைன்னு தெரிவிச்சிருந்திருக்காரு. இதனால கபிலுக்கும் பிரியங்காக்கு இடையில பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிரச்சனைகளால கபிலுக்கு தன்னோட தொழில கவனம் செலுத்த முடியாத சூழல் ஏற்பட்டு இருக்கு. இதுக்காக பிரியங்கா கிட்ட கபில் தன்னோட மனைவி இருக்கிற வரைக்கும் தன்னால உன்னை திருமணம் செஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இத்தனை வருடங்களா தன்னோட மனைவிக்கு தெரியாம தான் உன்னை எப்படி பாத்துக்கிட்டனோ அதே மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லி பேசி இருந்திருக்காரு. ஆனா பிரியங்காவுக்கு
பிரியங்காவுக்கோ அதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லி கபில் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பிரியங்கா கபில் கிட்டயே சுனைனாவை கொலை செஞ்சிடலான்ற ஒரு திட்டத்தை தீட்டினதா சொல்லப்படுது. இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைஞ்ச கபிலுக்கு உடல்நிலை சரியில்லாம மோசமானதா சொல்லப்படுது. இந்த பிரச்சனைகளால அவரால தொழில ஈடுபட முடியாம வீட்லயும் தன்னோட மனைவி கிட்ட சந்தோஷமா வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்பட ஆரம்பிச்சது கபிலுக்கு. ஆனா ஆரம்பத்துல பிரியங்கா சுனைனாவை விவாகரத்து செஞ்சிருன்னு சொன்னவங்க அதன் பிறகு கபிலையே பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் கொடுத்தா மட்டும்தான் இந்த விஷயத்த பத்தி வெளி உலகத்துக்கும் உன்னோட மனைவிக்கும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால மன உளைச்சல் ஏற்பட்ட கபில் பிரியங்கா கிட்ட பேச்சுவார்த்தைய நிறுத்த ஆரம்பிச்சாரு. அதே நேரத்துல தன்னோட குழந்தைகளுக்கு ஹோம் டியூஷனையும் நிறுத்த சொல்லி இருந்திருக்காரு தன்னோட மனைவி கிட்ட. இதனால சந்தேகம் ஏற்பட்ட சுனைனா தன்னோட கணவர் கிட்ட ஹோம் டியூஷனை எதுக்காக நிறுத்தணும்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஒரு கட்டத்துல கபில் எங்க தன்னோட மனைவிய பிரியங்கா கொலை செஞ்சிருவாளோன்ற பயத்துல தன்னோட மனைவியான சுனைனா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. இத கேட்டதும் அதிர்ச்சி அடைஞ்ச சுனைனா தன்னோட கணவர் கிட்ட பிரியங்காவை கொல்றதுக்கான திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பிரியங்காவை கொன்னுட்டு அவங்களுடைய சடலத்தை அப்புறப்படுத்துறதுக்கு மேலும் 2 நபர்கள் தேவைன்றதால கபிலோட வீட்டுல வேலை பார்த்துட்டு வர 2 வேலையாட்களை அவங்க திட்டத்துக்கு உடந்தையா சேர்த்துக்கிறாங்க. இதுக்காக அவங்களுக்கு மது வாங்கி கொடுத்து கபில் பிரியங்காவை கொல்றதுக்கான வேலைக்கு தனக்கு உதவும்படி கேட்டிருந்திருக்காரு. இதுக்கு சம்மதம் தெரிவிச்ச அந்த வேலையாட்கள் மார்ச் 13ஆம் தேதி 2022 அன்னைக்கு கபில் பிரியங்காவுக்கு தொலைபேசி மூலமா கேட்ட பணம் தான் தரதா சொல்லி அழைப்பு விடுத்திருக்காரு. இந்த வார்த்தைகளை நம்பின பிரியங்கா கபில் கூப்பிட்ட இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த நேரத்துல கபில் தன்னோட கார்லயே பிரியங்காவை பிக்கப் செஞ்சிருக்காரு. அப்படி பிக்கப் செஞ்சவரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு பிரியங்காவை கூட்டிட்டு போயிருக்காரு. அப்படி போனதும் பிரியங்காவை கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சிருக்காரு. அவங்களுடைய சத்தம் வெளியே கேட்க கூடாதுன்றதுக்காக கார்ல ஸ்பீக்கர்ல பாட்டு போட்டு அதிகப்படியான சத்தத்தை வச்சதா சொல்லியிருக்காரு. இதன் பிறகு பிரியங்கா இறந்ததை உறுதிப்படுத்திக்கிட்ட கபில் தன்னோட மனைவி மற்றும் 2 வேலையாட்களோட உதவியோட பிரியங்காவோட சடலத்தை ஒரு சாக்கு பையில கட்டி குப்பை மேட்டுல வீசிட்டு அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு போயிருந்திருக்காரு. அதன் பிறகுதான் சாக்கு பையில இருந்து ஏற்பட்ட துர்நாற்றம் காரணமா போலீஸ்க்கு தகவல் கிடைச்சிருக்கு. போலீஸோட விசாரணையில சிசிடிவி காட்சி மூலமா ஒரு கார்ல இருந்து மூட்டை வெளியேற்றப்பட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அந்த காரோட பதிவு எண் மூலமா இந்த கார் சுனைனாவோட பேர்ல பதிவாயிருக்கிறது தெரிய வந்தது போலீஸ்க்கு. சுனைனாவையும் கபிலையும் விசாரிக்கும் போதுதான் பிரியங்கா தன்னோட வீட்டுல ஹோம் டியூஷனுக்காக 9 வருட காலம் இருந்தது தெரிய வந்தது போலீஸ்க்கு. போலீஸோட விசாரணையில கபில் பிரியங்காவுக்காக 7 வருட காலத்துல 50 லட்சம் ரூபாய் பணமும் அவளுடைய அழகுக்காக எடுக்கப்பட்ட சிகிச்சைக்கான ட்ரீட்மெண்ட்டும் தான் செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னை திருமணம் செஞ்சுக்க சொல்லி ரொம்பவே வற்புறுத்தினதாவும் அதுக்காக 2 முறைக்கு மேல தற்கொலை முயற்சியில ஈடுபட்டிருந்தது தெரிய வந்திருக்கு. கொலையில ஈடுபட்ட 4 பேரையும் அதிரடியா கைது பண்ண போலீஸ் கபில் கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில தன்னோட மனைவிய கொலை செய்யும்படி தனக்கு அதிகப்படியான அழுத்தம் பிரியங்கா கொடுத்ததாலேயே தனக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு பிரியங்காவை கொலை செஞ்சதா வாக்குமூலத்துல கொடுத்திருக்காரு. மேலும் தன்கிட்ட 50 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு தன்னை பிளாக்மெயில் செஞ்சது தன்னோட கோவத்தை அதிகப்படுத்தினதுனாலேயே பிரியங்காவை கொலை செஞ்சதா வாக்குமூலத்துல சொல்லியிருக்காரு. இந்த கேஸ பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.